மாங்கல்யே சிபே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் காண இருப்பது 22 வயதில் பக்கவாதம் வந்து அவருடைய வாழ்க்கை முடங்கிய ஒரு ஜாதகத்தான் பார்க்கணும். மிகவும் மனம் கணக்கக்கூடிய ஒரு விஷயம். 22 வயதில் இவருடைய கனவுகளோடு இந்த ஜாதகர் பயணித்திருப்பார். எப்படி படிக்கணும், எப்படி அவருடைய காதல், அவருடைய திருமணம் போன்ற விஷயத்தில் அவருடைய பெற்றோர்களும் அவருடைய கனவுகளும் 22 வயதில் அனைத்துமே அவருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அந்த ஜாதகர் பிறந்த தேதி, அவருடைய ஜாதகம் ஸ்க்ரீனில் வரும். அவருடைய பிறந்த தேதி 29/2/1988 ஆண்டு 5 மணி AM கொல்லம், கேரளாவில் பிறந்த அண்மையில் நம்மளோட கன்சல்டி வந்திருந்த உடைய ஜாதகம். அவருடைய லக்கணம் பார்த்தீங்கன்னா மகர லக்கணம். அவருடைய ராசி கடகராசி. கடகராசியில் பூச நட்சத்திரத்தில் இந்த ஜாதகர் பிறந்துள்ளார். அவருக்கு அவருடைய 22வது வயதில் இந்த உடல்நிலை பாதிக்கப்படுகிறது. இந்த மகர லக்கணத்தை பொறுத்தவரை புதன் 6ஆம் அதிபதி கூட. 6ஆம் அதிபதி லக்கணத்துக்கு வருவது தவறு. ஏன்னா அந்த லக்கணம் என்பது உடைய ஜாதகருடைய அமைப்பு, அதை பாதிக்கும். எப்போது பாதிக்கும் என்றால், இங்கே உடைய ஜாதகத்தில் 6வது திசை நடக்கும் என்றால் 6, 8 கரண்டி வரும்போது ரொம்ப ஒரு கடுமையான விஷயங்கள் நடக்கும். வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயங்கள். 6ஆம் திசையில் 8ஆம் அதிபதி புக்தியோ, 8ஆம் திசையில் 6ஆம் அதிபதியுடைய புக்தியோ நடக்கும்போது அந்த காலம் அந்த ஜாதகர் எந்த ஜாதகராக இருந்தாலும் மிக கவனமாக கிடையாது. அந்த டயத்துல இந்த ஜாதகருக்கு புதன் மகா திசையில 8ஆம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய புக்தி நடந்து, அந்த சூரியன் 2ஆம் இடத்தில் இருந்து 8மஸ்தானமாகிய அவருடைய வீட்டை திரும்ப பார்க்கிறார். அது மட்டும் இல்லாமல் இங்கே 12ஆம் இடத்தில் லக்னாதிபதி பாவத்துவம். முதன்மையாக லக்னாதிபதி ஒரு ஜாதகர் முடங்கி படுக்கணுமா, லக்கணம் தான். லக்னாதிபதி லக்கணத்தில் 6ஆம் அதிபதி புதன் இருந்து லக்னாதிபதி ஆகிய சனி செவ்வாயுடன் இணைகிறார். இணையும் போது மிக ஒரு கடினமான காலம் என்றே சொல்லலாம். அடுத்து அந்த சனி இந்த 8ஆம் அதிபதி சூரியன், செவ்வாயுடைய இணைவை பெற்ற இந்த சனி 8ஆம் என்ற சூரியனை பார்த்து அந்த சூரியன் 8ஆம் சனி பார்க்கிறார். அப்போது எப்போது இந்த ஜாதகருக்கு புதன் திசையில் சூரிய புத்தி வந்ததோ அப்பவே ஜாதகர் அவருடைய 22 வயதில் பக்கவாதத்தால் முடங்கிவிட்டார். சரி, இதற்கடுத்து அந்த சூரிய புத்தி, அதற்கடுத்து வந்தது பார்த்தீங்கன்னா சந்திர புத்தி, அதுவும் சரியில்லை. அதற்கடுத்து வந்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய், சனியுடைய இணைந்த செவ்வாய், அப்போ அதுவும் நல்ல பலன் அல்ல. அதுக்கடுத்து ராகு புத்தி, ராகுவும் செவ்வாயுடைய பார்வை, சனியுடன் இணைந்த செவ்வாயுடைய பார்வை 4ஆம் பார்வையை ராகு பெறுகிறார். நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜாதகர். இப்போ தொடர்ச்சியாக இந்த பாவத்துவ அமைப்புகள். அடுத்ததாக வந்த குருவும் ஒன்றும் சொல்வதற்கான அமைப்புகள் இல்லை. குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை அடைந்தாலும் அந்த பரிவர்த்தனை சிறப்பான பரிவர்த்தனாக இல்லை. அங்கேயே அவருக்கு அது கூட விஷயம் நடக்கலை. சரிங்க. அடுத்து வந்து சனி புத்தி, லக்னாதிபதி புத்தி, புதன் செயல சனி புத்தி, அது செவ்வாய் இணைவுகள். அப்போ இந்த ஜாதகருக்கு தொடர்ச்சியாக இந்த ஜாதகர் முழங்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஜாதகத்தில் நடக்குது. தொடர்ச்சியாக பாருங்க, அவர் அங்கே புதன் திசையில புதன் புத்தி நல்லா இருக்கு, கேது புத்தி பரவாயில்ல, சுக்கிர புத்தி நல்லா, சூரிய புத்தி வந்தாலும் முடங்குறாரு. முடங்கி அப்படியே கண்டினியூவான முடக்குங்கள். அப்போ பாருங்க எப்படி பாவத்துவம் செயல்படுதுன்னு பாருங்க. பாவத்துவம் எப்படி சுபத்துவ பாவத்துவம் அந்த விதிகள் கரெக்டாக வருதுன்னு பாருங்க. என்னுடைய ஆசான் குருஜியுடைய விதிகள் எவ்வளவு துல்லியம் அது பாருங்க. இந்த ஜாதகம் ஆராய்ச்சின்னா சூரியன் பாவத்துவமாகி, லக்னாதிபதி பாவத்துவம், 6ஆம் அதிபதி ஆகிய ஆதிபத்திய பாவராகிய புதன் சுபக்கிரகம் தான். ஆனால் ஆதிபத்திய பாவர்ல மகளத்துக்கு அவர் 6ஆம் அதிபதியும் கூட இல்லை. 6ஆம் அதிபதி அங்கே வரும்போது அவர் இது மாதிரி பலன்களை 6-8 கனெக்டிவிட்டி வரும்போது இந்த பலன்கள் நடக்கிறது. அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இவருக்கு சனி புத்தி முடிஞ்சு அது கேது புத்தி, கேது திசை ஆரம்பிக்குது. கேது திசையும் பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு 2027ஆம் ஆண்டு முடிவடைகிறது. இன்னும் அவருடைய கேள்வி, இப்போ இவ்வளோ காலம் சென்று விட்டது, இது சரியாக வருமா? கண்டிப்பாக சரியாக வரும். இப்போ அடுத்து வந்து இந்த கேது திசை 7 வருஷம் பார்த்தீங்கன்னா கேதுவும் சனியும் செவ்வாய் இணைந்த சனியுடைய 10ஆம் பார்வையை மிக நெருங்கிய டிகிரியில் வாங்குறாருங்க. அப்போ திசநாதன் கேது அங்கே பாவத்துவம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டாஷ்டக புத்திகள், தொடர்ந்து சஷ்டாஷ்டக புத்திகள், இது போன்ற அமைப்புகளில் இந்த ஜாதகர் முழுமையாக முடங்கிவிட்டார். ஜாதகர் இந்த பாவத்துவங்கிறது கரெக்டாக தெரிய பாருங்க. சனி அங்கே கேதுவை பார்த்து, சனி வெறுமனை பார்த்தா கூட பரவாயில்ல, செவ்வாயுடன் இணைந்த சனி, இதுதான் இங்கே பாவத்துவத்துடைய வேரியேஷன். ரொம்ப ரொம்ப கடுமையான பாவத்துவம் சொல்லுவாங்கள்ல, இவன் கெட்டவன், ரொம்ப ரொம்ப கெட்டவன். அது மாதிரி இங்கே சனி கெட்டவர் தான்,
சனி கெட்டவர் தான். ஆனா செவ்வாயுடன் இணைந்த அந்த சனி மிக கொடினமான பலன்களை தரும் என்பதற்கு இங்கே தசாநாயகியை பார்த்து அந்த திசையும் முடிஞ்சுச்சு. ஆனா இப்ப அவருடைய கேள்வி, இது நான் மீண்டு வருவனா? கண்டிப்பா வருவாரு. கண்டிப்பாக. ஏன்? முதலில் பாவத்துவமாக இருக்கக்கூடிய இந்த சனி, லக்னாதிபதி சனி, முதல் செவ்வாய் இணைவு, அடுத்து குரு செவ்வாய் பரிவர்த்தனை அடைந்து குருவுடைய பார்வையும் சனி பெறுகின்ற காரணத்தால் முதல் அவருடைய வாழ்க்கைகள் சிரமப்பட்டு பிற்காலத்தில் நடக்கக்கூடிய அமைப்புகள், அடுத்து இந்த மகர லக்னத்துடைய யோகராகிய சுக்கிரனுடைய திசை வருது. சுக்கிரன் அங்கே உச்சமாகிறார். உச்சமாகக்கூடிய சூரியன் 5ஆம் தேதி சுக்கிரன் கண்டிப்பாக இவர் உடல்நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துவார். கண்டிப்பாக இவர் உடல்நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி சுக்கிர திசை 20 ஆண்டுகள் இவருக்கு மிக நல்ல பலன்கள் நடக்கும் என்று நான் பலன் சொல்லியுள்ளேன். கண்டிப்பா நடக்கும். இறைவன் எனக்கு துணையாக இருப்பார். என்னோட ஆசன் சொன்னபடி 5ஆம் அதிபதி வரும்போது அவருடைய பிரச்சனைகள் தீரும்ல. 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம். அப்ப நோய் போன்ற பிரச்சனைகள், உடல் நோய், கடன் போன்ற பிரச்சனை தீரணும். அதற்காகவே 5ஆம் யோகாதிபதி உச்சம் என்ற காரணத்தினால கண்டிப்பாக அவருக்கு இந்த திசை மிக நல்ல பலன்களே நடக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. கண்டிப்பாக நடக்கும். இறைவனும் அவருக்கு துணையாக இருப்பார். அப்ப இந்த 6-8 எவ்வளவு கொடுமையானது என்றும் சுபத்துவ பாவத்துவ விதி எவ்வளவு உண்மையான என்றதையும் உங்களுக்கு நீ புரிஞ்சிருப்பீங்க என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திருக்குறிப்பு தொண்டன் ஜோதிட நிலையம், காரைக்குடி.